நாடாளுமன்ற தேர்தலில் கிருஷ்ணகிரி தொகுதியில் போட்டியிடும் வித்யாராணி வீரப்பன் தற்பொழுது கிராம மக்களை சந்தித்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். அந்த மக்கள் வித்யாராணிக்கு ஆரத்தி எடுத்து மிக பெருமையாக வரவேற்கிறார்கள். இந்த ஒரு காணொளி சமூக வலைதளங்களில் பரவி மிகப்பெரிய வரவேற்பை வாங்கியுள்ளது என்றுதான் கூற வேண்டும். மேலும் ஊர் தலைவரும் சந்தித்து வித்யாராணிக்கு கரம் கொடுத்துள்ளார். இந்த ஒரு தேர்தலானது நாம் தமிழர் கட்சிக்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பாகவே உள்ளது என்றே கூறலாம். நாடாளுமன்ற தேர்தலானது ஏப்ரல் 19ஆம் தேதி நடக்கவிருக்கும் இந்த ஒரு சூழ்நிலையில் 40 தொகுதிகளின் வேட்பாளர்கள் அனைவரும் தங்களது தொகுதியில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். கிருஷ்ணகிரி தொகுதியில் மட்டும் வித்யாராணிக்கு அமோக வரவேற்பு கிடைத்துள்ளது. தொடர்ச்சியாக அதன் காணொலிகள் தான் சமூக வலைதளங்களில் நம்மால் பார்க்க முடிகிறது. ஏற்கனவே வித்யா வீரப்பன் பல நல்ல விஷயங்களை செய்து வருகிறார். இதற்காக தற்பொழுது அனைத்து கிராம மக்களும் தங்களது மகள் என்று தற்பொழுது ஆரத்தி எடுத்து எல்லாம் வரவேற்பது மிக மகிழ்ச்சியான செய்தியாகவே பார்க்கப்பட்டு வருகிறது. நாடாளுமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி சார்பாக கிருஷ்ணகிரி தொகுதியில் போட்டியிடும் வித்யாராணி வீரப்பன் நிருபர்களுக்கு பேட்டியளித்தார். அப்பொழுது அவர் பல கொள்கைகளை பற்றி பேசியுள்ளார். இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை, ஆறுகளை சுத்தம் செய்வது, சிறு குறு தொழில் நடத்துவது போன்ற பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என அவர் பேசினார்.